நேரம் அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது எனக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருந்தது. ஆனால் நான் அதுதான் கொடுக்கறதுக்கு போல இருக்குன்னு ஆனால் விடிய எழுப்பி ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க எல்லாரும் 1 யோவான் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் புத்தகத்தை என்ன கவனிங்க. ஓகே, இது 1 யோவான் புத்தகத்திலே நீங்க வாசித்தால் 5 காரியங்களை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா என்ற தலைப்பே ரட்சிப்பின் அடையாளம் அல்லது டெஸ்ட் ஆஃப் சல்வேஷன். ஆகவே இந்த நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவனை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யோவான் புத்தகத்தை நீங்க வாசித்தால் 5 காரியங்கள் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 5 காரியங்கள். அது ஒன்று உபதேசத்துக்கு அடுத்தது 1 உபதேசத்துக்கு அடுத்தது. மீதி 4 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து. இதை கொஞ்சம் பேசப்படுறீங்க. இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இல்லாம 5 காரியம் 1 உபதேசத்துக்கு அடுத்தது. அது மிக முக்கியம். என்னைய பொறுத்த மட்டும் இந்த வேதம் முழுவதும் உபதேசத்தை தான் தொடங்குது. ஒரு வேத உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நிருபங்களை எடுத்து வாசித்தால் பொதுவாக நீங்க பார்த்தால் முதலாவது அறவாசி காரியங்களும் அல்லது சக்சஸும் என்ன இருக்கு உபதேசம். அதுக்கு பிறகுதான் பிராக்டிக்கல் லைஃப்ல நாங்கள் எப்படி வாழ்றதுக்குன்னு சொல்லுது. என்ன கவனிங்க, இந்த எல்லா மதத்துக்கும் எங்களுடைய கிறிஸ்தவத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. எல்லா மதங்களும் அதை செய் இதை செய்யு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவத்துல முதன்மையானது அதை செய் இதை செய் பரிசுத்தமா வாழ அல்ல. இந்த உலகத்திலே தெய்வம் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அந்த உபதேசத்தை நீங்க நம்பாவிட்டால் எந்த பின்னுக்கு வருகிற எதுவும் கிரியை செய்யாது. ஆனா வேற எந்த ஒரு மதத்தையும் அப்படி இல்லை. அவங்க சொல்றாங்க இந்த நான் போய் சொல்லாத கலவடைக்காக உண்மையாரு இது எல்லா மதங்களும் நீங்க எந்த மதத்தை எடுத்தா பொதுவாக சொல்லுவோம். அல்லது தத்துவ இப்போதான் கன்ஃபியூஸ் போல இருக்கிற தத்துவ ஞானி இதைத்தான் சொன்னாங்க, சோக்ரட்டிஸ் இதைத்தான் சொன்னார், இந்து மதமும் அதுதான் சொல்லுது, கத்தோலிக் மதமும் அதுதான் சொல்லுது, முஸ்லீமும் அதுதான் சொல்லுது. இந்த பரிசுத்த வேதகம் மட்டும் இயேசுநாதர் மட்டும் முதலாவது இந்த நீ என்ன செய்யணும்னு சொல்லவே வரல. நீ எதை நம்பணும்னு சொல்லுகிறார். அந்த நம்பின பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை தொடரும். எல்லாரும் ஆமா சொல்லுங்க. இந்த அதான் சொன்னேன், கிறிஸ்தவத்திலே இயேசு இல்லாமல் கிறிஸ்தவத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் மற்ற எல்லா மதங்களிலும் ஸ்தாபித்தவர் இல்லாம மதத்தை கொண்டு போக முடியும். ஏன் அப்படி சொல்றேன்? இந்துடுங்க தெய்வத்தை குறித்து பல சொல்லுது. அது அவசியம் இல்லை. இந்துவுக்கு கோயில பூசை பண்றான், இப்படி வாழ்றான், அவ்வளவுதான். இப்ப எங்களை பொறுத்து இங்க வந்தோட நாங்க அதை தொடங்கல. நாங்க முதல் எங்க தொடங்குறோம்? இயேசு யாரு, அவர் சிலுவையில் என்ன செய்தார், அவர் தான் தெய்வம். அப்ப அவரை விட்டு இந்த கிறிஸ்தவத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா மற்ற எல்லா மதத்தை இல்லாம சொல்ல முடியும். புத்தருடைய ஞானமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், மதங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்றேன் புத்தர் இல்லாம புத்தமா நடக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. புத்தர் ஒன்றும் செய்யல. புத்தர் ஞானம் உதித்து சில வார்த்தைகளை சொன்னார், அதுபடி இங்க வாழ்ந்தா சரி. இயேசு ஞானம் உதித்து வார்த்தை சொல்லல. அவர் இந்த உலகத்தை உருவாக்குனதே நான் தான் சொன்னார். உன்னை ரட்சிக்க பண்ணணும்னு சொன்னா நான் தான். சில பேர் மறைக்கணும். இதை பிரிச்சுட்டு கிறிஸ்தவத்தை நாம கொண்டாட முடியாது. ஓகே, ஆகவே கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டும் உபதேசம் மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது ரெண்டு தண்டவாளம் மாதிரி. அதுக்கு அடுத்ததான் எங்களுடைய வாழ்க்கை நெறிகள் எப்படி நாம வாழணும்னு நாம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நாங்க 1 யோவான்ல 5 அடையாளங்களை பார்ப்போம். இப்ப நீங்களே பார்த்து கொள்ளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு சொல்லி. இப்ப நான் சொல்லுகிற அத்தனை அடையாளங்கள் 100% உங்கள் மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் மேலே இல்லை. ஆகவே அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அது பொய்யா போயிடும். ஆகவே 100% நான் சொல்லுகிறேன். இவ்வளவு காரியம் ஒன்று இருக்க சொல்லல. ஆனால் தாவீது வர வர பலப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5 காரியங்களும் வர வர நீங்க பலப்படுறீங்களா? வர வர அதிலே நீங்க வளர்ந்து கொண்டு போறீங்களா? 100% வளர முடியாது. இயேசு வரும் மட்டும் 100% வளர முடியாது. இயேசு வரும்போது மறுரூபமாக மட்டும்தான் 100% நாங்கள் இந்த வேத சொல்றபடி நம்ம வாழ முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா ரட்சிக்கப்படவில்லையா என்பதை நாங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். முதலாவது உபதேச டெஸ்ட். ஓகே, 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு 4-5 காரியம் படிக்க போறோம். 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் இது எல்லா வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம திருப்பி வாசிப்போம். எல்லாம் 1 யோவான்லேயே சில வசனங்களை வாசிக்க போறோம். முதலாவது டெஸ்ட். ஓகே, 1 யோவான் 2:20-28. 1 யோவான் 2:20-28. எல்லாம் முடிக்காட்டி பரவாயில்ல, 1-2 முடிச்சாலும் பரவாயில்ல. சத்தியத்தை நீங்கள் அறியாத
நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒருவன் பொய் உண்டாகாமல் இருப்பது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறேன் அல்லாமல் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஓகே, அது காணோம். 4வது எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 1-3 மட்டும் வாசிங்க. 4வது அதிகாரம் 1-3. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவோட ஆவி அதுவே. 14-15 வாசிங்க. பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். 5 வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? சரி, இதுல அப்படி படிச்சுட்டு 10 வாசிங்க. தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்கிலே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம். அந்த குமாரன் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாருடைய நாமத்து மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாருடைய நாமத்து மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவர்களை எழுதி இருக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஓகே, நீங்க யாரா சொல்லுங்க, இதை படிச்சது என்ன நீங்க விளங்கி கொள்றீங்க? இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, என்ன விஷயம் சொல்லுங்க. ஓகே, சரி. வேற இப்ப நான் என்ன படிக்கிறோம்? ரட்சிப்பினுடைய அடையாளம். முதல் அடையாளம் என்ன? ஓகே, பாருங்க. சரி, சும்மா சாதாரண இப்போ 4வது எடுங்க. 1 யோவான் 4 எடுங்க. மூன்றாவது வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஓகே, நீங்க திருப்பி பார்த்தா தேவகுமார்னு வருது, இயேசு கிறிஸ்து வருது, மாம்சத்தில் வந்த இயேசு வருது. இது எல்லாம் ஒரே கருத்தை தான் குறிக்குது. என்ன கருத்தை குறிக்கிறப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது வேற நாங்கள் எப்படி படிக்கணும்னா, சரி இப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அப்ப இதே சத்தியம் வேறு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, வேற வசனங்கள் ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யோவான் பேதுரு சொல்லுங்க வசனத்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்ப மாம்சமாகி அப்ப வேற இடங்கள் எங்க இருக்குது? உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப இந்த வார்த்தையா என்ன? ஓகே, அப்ப மாம்சம் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணானா இப்ப நாம என்ன சொல்லலாம்?
மாம்சம் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் மாம்சத்துல வந்தாருன்னு அறிக்கை பண்ணாங்க. திருப்பி நான் சொல்றேன், ஐயோ விளங்கப்படுத்த நான் முடிச்சிடும் போது. சரி, ஓகே. இப்ப நாங்க பார்த்தோம், மாம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து. சரி, மாம்சம் வந்து இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணி அப்படின்னா அர்த்தம் என்னது? தேவன் மாம்சத்திலே வந்து அதை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. இப்போ நான் உங்களுக்கு பிரசவம் பண்ண மட்டுமல்ல, நீங்க கற்றுக்கொள்ற அளவுக்கு தான் இப்போ பிரசவம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் எங்களே தாங்கி நீங்க வாழக்கூடாது. இப்போ வாசிங்க 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது. நீ இல்ல 1 தீமோத்தேயு 3:16. சாரி, நான் தான் விட்டேன். 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சரி, அதை வைங்க. இது ரெண்டு சும்மா வைங்க. என்ன தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை ஒரு பக்கம் வைப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவரா நமக்கு வாசம் பண்ணினா அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கேற்ற மகிமையாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டது தேவன் இல்லையா? இயேசு வந்து தேவன் இல்லையா? அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப தேவன் எங்க எப்படி வந்தா? மாம்சத்தில். அப்ப இங்க யோவான் என்ன சொல்றான்னு சொன்னால், யோவான் அங்க தேவன் எழுதல, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் அந்த கிறிஸ்து. இதை நீங்க பாருங்க, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. கிறிஸ்துனா யாரு? மேசியா. ஓகே, கிறிஸ்து. இப்ப நீங்க யாரா சொல்லுங்க, இந்த இப்ப கிறிஸ்துன்னு சொல்றோம். சரி, இந்த கிறிஸ்து தான் தெய்வம் எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிச்சிட்டோம், அது வேற சொல். பல கோணங்களை பார்க்கணும். கிறிஸ்து தான் அந்த தெய்வம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? படிச்சு கொடுத்துதான். எங்க படிக்கிறதெல்லாம் எங்க கொண்டு வச்சுக்கோ தெரியாது. அப்போ சொல்லுங்க, அப்போ இல்ல இது என்ன சொல்ல கவனிங்க. எபிரேயர் இருக்கிறது, எபிரேயர் சொல்லுங்க, அது வராது. அதான் அது கிறிஸ்துவ வருதா? அப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்துவ அது வருதா? இல்ல. இப்ப நான் சொல்ற கேளுங்க, கிறிஸ்துவ அது வருதா? இல்ல. நாங்க கிறிஸ்து பாருங்க, நான் எப்படி கொண்டு போறேன் பாருங்க. இப்ப நீங்க சிஸ்டர், இப்ப நீங்க சொல்றது தவறல்ல, அது தவறல்ல, விஷயம் விளங்குது. ஆனால் நம்ம இன்னொரு புறஜாதி கேட்கும் போது இப்படி சொல்ல முடியும். அவங்க கேட்பா, நான் கிறிஸ்து தெய்வமானு கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இவருடைய பிரகாசம். இப்ப இதுக்கு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படிதான் கேட்பான். அதுக்கு தான் பதில் சொல்லணும். ஓகே, பாருங்க, நான் சொல்றேன் எடுங்க. நான் இது படிப்பிச்சு கொடுத்தேன். அதான் நான் சொல்ல லேசில் இங்க மட்டும் இல்லை, அது இங்க மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இதே பிரச்சனை தான். 1000 தடவை படிச்சு கொடுத்தாலும் சீதாராமனுக்கு என்ன வேலைக்காரன் கேட்பான். எடுங்க, சீதையை இழுக்கிறீங்க வேதம் விடுங்க. ஓகே, இப்ப எடுங்க. இந்த சொன்னேன் என்னுடைய வாக்கியம், நான் சொன்னேன் 2-3 காரியம் என்னை இயேசு அந்த யெகோவா தேவன் சொல்லி அசைக்க முடியாம நம்பினேன். நான் சொன்னேன், நான் ஒரு யெகோவா சாட்சியது வந்தபடினால் லேசில் நான் நம்ப மாட்டேன் இயேசு தெய்வம்னு. ஆனால் என்னை நம்ப வச்ச 2-3 இடங்கள் இருக்குது. அதுல ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அதுல எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அந்த 21 மட்டும் வாசிங்க. இப்ப இந்த நான் ஏற்கனவே படிப்பிச்சு கொடுத்துட்டேன், அவங்க நான் கணக்கு போக மாட்டேன். அதுக்குள்ள 2:21 வாசிங்க அப்போஸ்தலர்ல. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை, ஓகே, கர்த்தருடைய நாமம்னா கர்த்தர் பழைய ஏற்பாடு சொன்ன, அது என்ன நாமம்? அது யெகோவா தேவன். கர்த்தர் நாம தொழுது கொள்றவன் என்னவா? ரட்சிக்கப்படுவான். இப்ப பேதுரு விளங்கப்படுத்துறான் கர்த்தருடைய நாமத்தை. பேதுரு என்ன விளங்கப்படுத்த போறான்? இயேசு தான் அந்த யெகோவா தேவன். அதுக்காக சொல்றாரு, பழைய ஏற்பாடு எழுதி இருக்குது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன். அங்க சொல்லப்பட்டது யெகோவா தேவன், பிதாவாக இதுவான யெகோவா தேவன். யெகோவா சொல்ல. அப்ப இப்ப இங்க ப்ரூவ் பண்றான், இந்த இயேசு தான் நீங்க கொண்டீங்களே, நீங்க சிலுவையில் அடைஞ்சீங்களே, அந்த இயேசு தான் யாரு? அது மட்டுமல்ல, பாருங்க. இப்ப நான் சொன்னேன், நான் இப்ப என்ன பாயிண்ட்ல நிக்கிறேன்? கிறிஸ்து யாருன்னு தான் நிக்கிறேன். ஓகே, சரி. இப்ப 36 வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும். கவனிங்க, நான் சொன்னேன் இது ஆண்டவர் அல்ல, கர்த்தர் வர்ற கதையே ஆண்டவர். அப்ப வாசிக்க, கர்த்தர் போட்டு வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த அந்த கர்த்தர், இல்ல அறைந்த இயேசுவை தேவன் கர்த்தரும் கிறிஸ்துவாக்கினார் என்று. அப்ப பாருங்க, இங்க கிறிஸ்து வருதா? கிறிஸ்துவ வார்த்தை வருதா? தேவனும் வருதா? அப்ப கிறிஸ்து தேவனுங்கிறத சரியா? கிறிஸ்து தேவனா இல்லையா? இங்க போட்டிருக்குது பாருங்க, நல்லா வாசிங்க. சரி, லேட்டாக பரவாயில்ல, பாருங்க. நான் சொல்றேன், நான் அவசரப்பட்டு போக விரும்பல. ஓகே, கவனிங்க. பாருங்க, இந்த இயேசுவை தேவன்
இந்த இயேசுவை, இந்த சிலுவை, சிலுவையில் அழைக்கப்பட்ட இந்த இயேசுவை தேவன் என்னவாக்கினார்? கர்த்தரும். அப்ப கிறிஸ்துவும் அவர்தான், கர்த்தரும் அவர்தான். அப்ப பாருங்க, இப்ப எடுங்க 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. இப்படி படிக்க பழகுங்க, கஷ்டப்பட போறீங்க நீங்க. ஓகே, இந்த 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, இப்ப 4:2 வாசிங்க. 1 யோவான் 4:2 வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவி, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. அப்ப இங்க நாம் கிறிஸ்துனா என்னன்னு இப்ப நம்ம பார்த்தோம். அவர் யெகோவா. அப்ப இங்க அப்ப யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா கவனிங்க, யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நல்லா கவனிங்க, இந்த சூழ்நிலை நீங்க பார்க்கணும். இந்த யோவான் கடைசி காலத்தில் எழுதப்பட்ட அந்த நிருபங்கள், இதுல யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நாட்களை கடைசியில இயேசு, அதாவது இயேசு வந்து உண்மையான தெய்வம் இல்லை. அவர் ஒரு 2-3 கருத்து இருந்தது. ஒரு ஆட்கள் சொன்னாங்க அவர் மாமிசத்துல வந்தா, நீங்க சொல்றீங்க அது உண்மையான மாம்சம் இல்லைன்னு. உணர்வு, அதாவது அவர் சொன்னார். அந்த இந்த யோவான் முதல் சொன்னார், நாங்க தொட்டதும் கண்ணார. ஏன் தொட்டதும் இருக்கு? அது என்ன யோவான் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி இவருக்கு மாயையான ஒரு மாம்சம் இருக்குல்ல, நாங்க தொட்டு பார்த்தோம், அது மாம்சம் தான். நாங்க இதுக்கு பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு தெரியாது, தொட்டு பார்த்தோம். அது உன்னராக்க சொன்னாங்க, இவர் ஆதி, அதாவது இவருக்கு தெய்வம் அல்ல, இவர் யெகோவா தேவன் அல்ல. இவர் யாரு? முதல் படைக்கப்பட்ட ஒரு இந்த யெகோவா சொல்ற மாதிரி முதல் படைக்கப்பட்ட ஆவி மனிதன். அதை சொன்னா இல்ல, இந்த மாமிசத்துல இருந்த இயேசு கிறிஸ்து நீ அறிக்கை பண்ணாங்க அப்படி சொன்னால், இந்த தெய்வம் மாமிசத்துல வந்தாலும் நீ அறிக்கை பண்ணாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப வாட்ச காரியங்களை திருப்பி அதை நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப பாருங்க, இப்படி சரி, உணர்வு அதை காட்டலாம். எடுங்க 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது அதிகாரத்துல 22 வாசிங்க. இயேசு கிறிஸ்து அல்ல என்று இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல், உணர்வுல இயேசுதான் அந்த யெகோவா தேவன் மறுதலிக்கிறோம். அப்ப நீங்க அந்த அதைத்தான் சொன்னாங்க. நீங்க இந்த முழு பைபிளையும் படிச்சு போக்க தெரியணும். ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு நீங்க கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம இருக்கணும். அப்ப கிறிஸ்துனா நாங்க 2வது அதிகாரத்தை கண்டு கொண்டு அவர் யார்? அந்த கிறிஸ்து யெகோவா தேவன். அப்ப இப்படித்தான் நம்ம இனி கிறிஸ்துன்னு வர்ற இடங்களை எப்படி நாங்க பார்க்கணும்? யெகோவா தேவன். அப்படிலாம் படிக்க முடியாது வேதத்தை. ஓகே, வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் என்ன கேள்விப்பட்டது? இங்க பாருங்க, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது. ஒரு நிமிஷம், யோவான் 8க்கு போக. இப்ப ஆதி முதல் என்ன கேள்விப்பட்டோன்னு பாருங்க. யோவான் 8வது அது போருங்க, 25 வாசிங்க. அதற்கு அவர், நீ யார் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். இப்ப இவங்க திருப்பி நச்சரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நீ யாருன்னு சொல்லுங்க. இவன் சொல்ற, ஆதி முதல் நான் வந்தாண்ட இருந்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், அதைத்தான் நான் இப்பயும். அப்ப ஆதி முதல்ல நான் சொல்லி கொண்டிருக்கேன். பாருங்க, சொல்லலையா? சொன்னா கவனிங்க. இதே யோவான் எழுப்பு, இந்த யோவான் எழுதுங்க. திருப்பி வாசிங்க. அதற்கு அவர், நீ யார் என்றார்கள். இவங்க சந்தேகமா இருக்கு, இவங்க திரும்ப ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்ப ஆதின்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டிலே போகலாம், உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே போகலாம். இப்படி இது ரெண்டு கருத்து எடுக்கலாம். பழைய ஏற்பாடு சொன்ன அவர் தான்ப்பா நான், இல்லைன்னா நான் வந்தது முதல் அப்பா சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆதி முதல் நான் என்ன சொல்றேன்னா கவனிங்க. இப்ப யோவான் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 5வது அதிகாரத்துக்கு. ஆதி முதல் என்ன சொல்றார் பாப்போம். என்ன சொல்றாரு இவர்? ஆதி முதல் வந்தது என்ன சொல்லி கொண்டிருந்தார் பாப்போம். பைபிள்ல பாப்போம், பைபிள் என்ன சொல்லுதுன்னு. சரி, எடுத்துட்டீங்களா? யோவான் 5வது அதிகாரம். ஓகே, 16-18. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இது 5
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் நீ உனக்கு வராதபடி. 16 வாசிங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாள் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். என்ன சொல்றாரு? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். ஓகே, சரி சரி. இது சொன்ன ஜனங்களுக்கு என்ன வழி கொண்டாங்க? யாரா வாங்க விட்டுங்களா தலைவர். யூதர் என்ன விளைய கொண்டாங்க? என் பிதான்னு சொல்லும் போது அடுத்த வாசகம், அடுத்த நீங்க பைபிளை படிச்சு கிடையாது. அடுத்த வாசகம், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். நல்ல அக்கா படிக்கும்போது இயேசு, அதாவது ஆதி முதல் இவர் ஆதி முதல் நான் சொன்ன ஒரு தான் பாருங்க. நீங்க என்ன விளைய கொள்ள தெரியாது. இவர் பிதா கிரியை செஞ்சு வருகிறார், நானும் கிரியை செஞ்சு வருகிறேன், என் பிதாவும் கிரியை சொன்ன அதான் யூதருக்கு அது விளங்கிடுச்சு. இவர் என்ன சொல்றாரு? நான் யூதனுக்கு விளங்கிடுச்சு. இவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் அந்த யெகோவா. திருப்பி வாசிங்க, இவர் ரெண்டு சேர்த்து வாசிக்க தெரியுமா? தெரியும். அந்த 3 வாசிக்க சொல்றேன், வாசிங்க திருப்பி 3. இயேசு இவைகளை ஓய்வு நாள் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்ப யூதர் விலை கொண்டாங்க. அப்ப அதான் இயேசு சொல்றாரு, நான் ஆதி முதல் சொல்லப்பட்டவன் தான். நான் ஆதி வந்து என்ன சொல்றேன்? என் பிதா. பாருங்க, சரி இது விடுங்க, இதை ஒன்று வச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து பாருங்க இந்த யோவான் புத்தகத்துல. சரி, இப்ப 8 எடுங்க. ஆதி முதல் என்ன சொல்லி கொண்டு வர்றாரு பார்ப்போம். 8 எடுங்க. 56 வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கொண்டான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாதற்கு முன்னே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாதற்கு முன்பே நான் இருக்கிறேன். அந்த நான்ங்கிற வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல யெகோவாக்கு பாய்க்கப்பட்ட வார்த்தை. இப்ப விலை கொண்டாங்க. இவர் இப்ப என்ன சொல்றாரு? திருப்பி அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பிரச்சனை இல்லை. இவர் சொல்லும் போது அவங்க விளங்கி கொண்டாங்க, இவர் தான் யெகோவா தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறார். ஏன்னு சொன்னேன் இருக்கு, நீங்க எடுக்காதீங்க. 3:14 யாத்ராமத்துல யெகோவா தேவனுக்கு என்ன பேர்? இருக்கிறவனாக இருக்கிறேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன். நீங்க இத எபிரேய பதத்துல வாசிச்சா தெளிவா விளங்கும். அந்த யெகோவாங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த சொல்ல இவர் தனக்கு பாதிக்கிறார். அவங்க விளையும் கொண்டாங்க. இவர் தெய்வத்துக்கு சமனாய் தன்னை ஒப்படுகிறாங்க. இவர் தான் யெகோவா தேவன் இவர் சொல்லுகிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். 10வது எடுங்க. 10 எடுங்க. 29 வாசிங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர்களை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். சும்மா இருக்கிறார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இவரும் பாடிவிடுறாரு, அவங்களும் கல் எடுக்கிறாங்க. இவரும் விடுற மாதிரி இல்ல. நான் தான் அந்த கடவுள், நான் தான் அந்த யெகோவா தேவன். திருப்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாருங்க, கவனிங்க.
அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அது சரி, பிதா கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஓகே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரிகள் நிமித்தம் என் மேல் கல்லெறியீர்கள் என்றார். சரி, இப்ப 37 வாசிங்க. என் பிதாவின் கிரிகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தானேயாகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். சரி, நீங்க விசுவாசிக்க முடியாவிட்டாலும் நான் சரி கிரியைகளை பாருங்க. அது பிதா என்ன கிரியை செய்யறாரோ அதைத்தான் நானும் செய்கிறேன். நானும் அந்த பிதாவும் ஒன்றுதான் சொன்னார். அதான் சாரி, இப்ப 14 எடுங்க. 14, 8-9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சரி, 20-28. 20-28. தோமா அவருக்கு பிரயுத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, என்ன சொன்னான் அவன்? தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே. அப்ப என்ன கவனிங்க, சரி கவனிங்க. இப்ப முதலாவது டெஸ்ட் என்னன்னு சொன்னால், யோவான் தெளிவா சொல்லுகிறாரு, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து, அல்லது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டதை நிலைச்சிருந்தா, ஆதி முதல் நான் என்ன சொல்லிக் கொண்டு வரேன்? நான் தான் அந்த யெகோவா தேவன். ஆதி முதல் சொல்லிக் கொண்டு வரவங்க விளங்குது இல்ல, கல்லெடுக்கிறீங்க அடிக்கிறதுக்கு. அப்ப முதலாவது டெஸ்ட் என்ன? முதலாவது டெஸ்ட் என்ன சொன்னால், நாங்கள் இயேசுவை அந்த தெய்வமாய் யெகோவா தேவனாய் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் அதுக்கு ஆமென் சொல்லுவீங்க. நான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையில நான் பல வருடங்களுக்கு பிறகு தான் இயேசுவை யெகோவா தேவனாய் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டோட 30 நான் யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். பிறகு நான் வளர 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 இன்றைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கு உள்ளத்துல இது உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியும் எனக்கு தெரியல. எந்த நீங்க அனுபவம் தான் புரிஞ்சுக்கொள்வீங்க. ஒரு காரியத்தை நாங்க ஆரம்பத்திலே இயேசு யெகோவா தேவன் சொல்றதுக்கும் நாங்க வளர்ந்து இதை படிச்சு புத்தகங்களை படிச்சு அந்த யெகோவா தேவன் தான் இயேசுன்னு எங்கள் உள்ளத்துல ஆழமாய் பதிகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஆமதுங்களா? வித்தியாசம் உண்டு. நீங்க எல்லாரும் இப்ப சரி, இப்ப நீங்க இப்ப ஏன் யோவான் இந்த ஒரு டெஸ்டோட முடிக்கலையே 4 டெஸ்ட், இன்னும் 4 டெஸ்ட் வச்சாருன்னா, யோவானுக்கு தெரியும் இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை கத்தலிக்கு சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். இயேசு தான் அந்த யெகோவா தேவன். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் அன்று இயேசுவை அந்த யெகோவா தேவன் யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இது கண்டுபிடிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு யெகோவா தேவன் சொன்னாரா, அல்லது நீங்க சபையில வர்ற எல்லாருமே யெகோவா தேவன் சொல்றாங்க? இப்ப 6 மாசமா நான் இதையே திருப்பி சொல்றேன், திரித்துவ தேவனை சொல்றேன், இயேசு தெய்வத்தை அதிகமா பேசுறேன். நான் சொன்னேன், நான் பரிசுத்தத்தை பேசுறதை விட தெய்வத்தை பேச கூட விரும்புறேன். ஆகவே ஆனா எனக்கு முடியல பரிசுத்தம் கூட பேசுறேன், எனக்கு கூட பேச விருப்பம் தெய்வத்தை குறித்து. அது அந்த அறிவு வர வர பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆகவே இந்த இயேசு தான் அந்த யெகோவா தேவன் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே நீங்க இப்போ ஒரு பிடிச்சிருப்பீங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து நான் அநேக காரியங்கள் எடுத்து நாங்கள் விளங்கப்படுத்திருக்கிறேன். இந்த இயேசு தான் அந்த யெகோவா தேவன். ஆகவே நீங்க சொல்லுகிறது வாயால சொல்ல முடியும், ஆனா நீங்க இருதயத்தில் இருந்துதான் இதை சொல்றீங்களாங்கிறது தான் பிரச்சனை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இனி வருகிற 4 டெஸ்ட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் சொல்றேன், இது வந்து என்ன சொல்ற, இந்த உங்களோட 10 டெஸ்ட் கொடுத்துட்டு 8 பாஸ் பண்ணா பாஸ் பண்றது இல்ல, இதுல 5 பாஸ் பண்ணாதான் பாஸ். அதான் பிரச்சனை. ஓகே, இப்ப 2வது பார்ப்போம். சரி, இப்ப இதுக்கு பிறகு நான் சரி 1 வசனம், இந்த இயேசு தெய்வம்ங்கிற வசனத்தை ஒரு சில வசனம் மட்டும் வாட்சி விட்டு போவோம். ஓகே, இப்ப விளங்கப்படுத்திக்க, ஆனாலும் திரும்ப பலருக்கு அது பிரயோஜனம் இருக்கும். இந்த யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14 வாசிங்க. ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டு, ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒரு 5 இடத்தை நான் சொல்ல விரும்புறேன். வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த 14 அந்த வார்த்தை மாம்சமாகி. ஓகே எல்லாம் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவனும் இயேசுவும் வேற, ஆனால் அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அதனால தான் நாங்கள் திருத்துவ தேவத்தை சொல்றோம். அப்ப இயேசு யாரு? தேவன். சரியா இல்லையா? ஓகே. ரெண்டாவது பிலிப்பியர் 2:6. ஒரு சில வசனம் மட்டும் தான் வாசிக்க போறோம், ஒரு சில வசனம் மட்டும். பிலிப்பியர் 2:6. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் யாரா இருந்தா? தேவனுடைய ரூபமா இருந்தார். அது கொள்ளையான பொருளா இல்லாமல் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த தெய்வத்தன்மையை அவர் விட்டு விலகல. அதை அவர் பயன்படுத்தாமல் எப்படியா வாழ்ந்தார்? ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். சரி, கொலோசியர் 1:15 வாசிங்க. கொலோசியர் 1:15. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும், அவர் அதர்சனமான தேவனுடைய காணக்கூடாத இறைவனை எப்படி காண முடியும்? இயேசு என்ற வடிவில் காண முடியும். அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், அவருடைய அதே ரூபத்தை தான் இயேசு இங்க கொண்டு வந்தார். ஓகே, அருமையான வசனம். இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். தீத்து 2:13. தீத்து 2:13. தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகாதேவனும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாரும், மகாதேவனும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும். எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின், அந்த தன்மையுடைய சொரூபத்தை நீங்க தேவனுடைய தன்மையை நீங்க பார்க்கணும்னா இயேசு உண்ட வடிவில் நீங்க பார்க்க முடியும். 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. அன்றையும் நாம் சத்தியமுள்ளவர் அறிந்து கொள்வதற்கு தேவன குமாரன் வந்து நமக்கு புத்திய தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே யாரு? இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஓகே, அப்ப யோவானுடைய முதல் டெஸ்ட் என்ன? மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிக்கை பண்றீங்களான்னு. மாமிசம் வந்த இயேசு கிறிஸ்து சொன்னால் தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டான்னு பாக்குறோம். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனா இருந்தா அந்த வார்த்தை மாமிசமாகி, அப்படின்னா அந்த தேவன் என்னவாகுனா மாம்சமாய் வந்து. அப்ப நாங்க அது சொன்னேன், ஒரு வசனம் நீங்க 1 யோவானை மட்டும் வாசிச்சு எப்படி நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க? இதெல்லாம் படிக்காம புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்க. இந்த பைபிள் ஐசோலேட்டா எல்லாம் நமக்கு ஒன்று தொடர்பு இருக்கு. எல்லாம் தொடர்பு படுத்தாட்ட மேல கள்ள உபதேசம் வரும். அநேக கள்ள உபதேசம் காரணம் முழு பைபிள் வாசிக்கிறது இல்லை, அங்க 1-2 வாசிக்கிறது. என்ன சொல்றது? நான் சொல்றேன், பைபிள் வாசி மட்டும் இல்லை, புத்தகங்கள் நீங்க வாசிக்கணும், ஹிஸ்டரி வாசிக்கணும். பைபிள் ஹிஸ்டரியில இது என்ன நடந்தது, இயேசு தெய்வம் சொல்லாத காரணம் என்ன, யாருக்கு அப்படி சொன்னாங்க, ஏன் அதை அப்பதான் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு அதாவது அப்போஸ்தலர் செத்தப்பறை இருந்து இன்றைக்கு மட்டும் இருக்கிற வரலாறு நமக்கு தெரியுது ரொம்ப அவசியம். நான் சொல்லுவேன், பைபிள் மிக முக்கியம். அது அடுத்தது பைபிள் இல்லாட்டி ஒன்றும் முக்கியம் இல்லை. அதை படித்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, அப்ப நாங்க பார்த்தோம், அதுல மாம்சர் வந்து இயேசுக்கு அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து உணர்வு சொன்னார். யோவான் என்ன சொல்றாரு? இந்த தேவன் மாம்சர் வந்தார், நீ விசுவாசிக்காட்டி நீ என்ன அந்தி கிறிஸ்து. இப்ப நல்லா கவனிங்க, இது என்ன முழுக்க சொல்ல வந்தால், சுருக்கமா சொல்ல வந்தால், தேவன் மாம்சம் வந்து எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தார். அதை நீ நம்பாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். எந்த ஒரு நீங்க இப்ப இந்து மதத்தை போய் சொல்லுங்க, என்ன உபதேசம் பண்ண சொல்ல போறான்? ஒரு கேள்வி யாராவது இந்து மதத்தை என்ன உபதேசம் சொல்ல போறான்? அது செய்யாத செய்யாது, என்ன கடமை தான் முக்கியம் ஏன் சொல்ல போறான். ஆனா இன்றைக்கு நாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உபதேசம் பண்ணாம அங்கால போக முடியாது. யாரை பற்றி உபதேசம் பண்ணுறோ தெரியக தேவனை குறித்து. இது என்னைய பொறுத்து இதுதான் வித்தியாசம். 2 வித்தியாசம் உண்டு. உபதேசம் அதாவது இயேசு இல்லாம கிறிஸ்துவம் இல்லை. ஆனால் மற்ற எந்த சமயத்திலையும் யாரும் இல்லாம யாரும் அந்த சமயத்தை ஓட்டிடலாம், இங்கே ஓட்ட முடியாது. 2வது, எல்லா சமயமும் நீ நன்மை செய்தால் உனக்கு பரலோகம் சொல்லுது. இங்க மட்டும்தான் கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்புன்னு சொல்லுது. உன்னால எதையும் செய்ய முடியாது, உன்னால பரிசுத்தமாக முடியாது, நீ எதையும் செய்ய முடியாது. உன்னுடைய ரட்சிப்பு கிருபையினால் உண்டாது. வேற எந்த மதத்திலும் இல்ல. முஸ்லிம்கள் சொல்லுங்க அடிக்க சாப்பிடுறான், அதெல்லாம் இல்ல. அல்லாஹ் என்ன செய்வாரு? அல்லாஹ் ஒரு பெரிய தராசு வச்சிருக்கான்.
அல்லாஹ் எனக்கு அல்லா பத்தி கணக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஒன்று தெரியும், ஒரு தராசு வச்சிருக்காங்க. நீ செஞ்ச பாவம் ஒரு பக்கம் போடுவார், நீ செஞ்ச நன்மையில ஒரு பக்கம் போடுவார். எது கூடுதோ நீ சொல்றது போலாம், குறைஞ்சா நடந்து போலாம். இது இந்த அல்லாஹ் மட்டும் இல்லை, எல்லா மக்கள் வச்சிருக்காங்க, இந்த தராசு வச்சிருக்காங்க. இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் ஒரு வகையில் தராசு வச்சிருக்கா. நான் அதை முழு அந்த பிறப்பை படிக்கிறேன். அவர்கிட்ட அதை சொன்னேன், ஒரு கதை சொன்னேன். ஒரு போனாராம், நான் முந்தி சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப சன்மார்க்க ஜியோசி நல்லா வாழ்ந்தவர், ரசிக்கப்பட்டவர் தான். அவருக்கு எப்படி ரசிக்கப்பட்டேன்னு தெரியல. அவருக்கு போய் நிற்க தேவை சொன்னா, நீ எப்படி உள்ளே போக போறன்னு அவன் முடிச்சு கொண்டு இருந்தானா. அவனுக்கு கிருபை எப்போ தெரியல அவனுக்கு. அப்போ இது கதை தான், உண்மை இல்லை, அப்புறம் இதாக்கப்படாது. சரி நான் 2 பேர்ட்டு அவன் சொன்னா, நான் கணா நன்மை செஞ்சிருக்கேன்னு. அப்போ தேவை சரி, அப்போ டெஸ்ட் போட்டு அந்த மார்க்ஸ் வந்தா இது அல்லாட இந்த தூதன் அல்லாட்ட கீழே படிச்சு வந்தவன். ஏன்னா இவன் சொன்னா, சரி நீ வா, என்ன நன்மை செஞ்சிருக்க? ஒரே பஞ்சாயத்தோட நான் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருக்கேன். ஐயோ இது சூப்பர், இது 1 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் இருக்காரு. 1 மார்க்ஸ் திக்குன்னு போச்சு. இவன் நினைச்சு ஒரு 50 மார்க்ஸ் போட்டுருவாங்க. 1 மார்க்ஸ் தான், 1 மார்க்ஸா? சரி நான் அநாத பிள்ளைய 3 பேர்த்த வச்சு வளர்த்தேன். சரி அது இதை விட நல்லது, 2 மார்க்ஸ் போடணும். 2 மார்க்ஸா பார்த்து சொன்னா, இப்படி பார்த்தா கிருபையை தவிர வேறு வழியே இல்லை போகணும். தேவை சொன்னா உள்ள போகணும், தேவை உள்ள போகணும். ஏன்னா கிறிஸ்துவ மட்டும் தான் சொல்லுது, மனுஷனால தேவன் எதிர்பார்க்கிற நன்மையை பரிசுத்தத்தை செய்ய முடியாது. ஆகவே கிருபையினால் மாத்திரம் தான் ரட்சிப்பு. இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். பரிசுத்தம் தேவை இல்லையா? அது இது நடந்தால் அந்த பரிசுத்தம் நடக்கும். அது பிறகு ஒரு நாளைக்கு வாசிப்போம். சரி, ஓகே. அப்ப முதலாவது டெஸ்ட் என்ன? நாங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? யெகோவா தேவனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? படைப்பின் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் இந்த பூமியில மாம்சமாய் வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தார்னு நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இது முதலாவது. இது உபதேசத்துக்குரியது. இது முக்கியம். இது இல்லாம அடுத்தது போக முடியாது. கிறிஸ்தவத்துவ உபதேசம் இல்லாம அங்கால போகக்கூடிய, இதனால தான் பெரிய தலை சபைக்குள்ள. ஓகே, 2வது என்ன பார்ப்போம்? 1 யோவானை திருப்பிக் கொள்ளுங்க. யோவானத்தை 5 பார்க்க போறோம் நாங்க. அப்போ 1 யோவான் அதோட முடிப்போம். 5 முடிக்க முடியாது, இதோட முடிப்போம். 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 2ல 7 தொடக்கம் 11 வாசம் இல்லை. அதில் ஒரு வசனத்தை வாசிட்டு நாங்கள் வருவோம். அநில வாரம் 3ல 14 மற்றொருக்கா வாசிங்க, பிறகு நாங்கள் திருப்பி இதுக்கு வருவோம். 3ல 14 1 யோவான். நாம் நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். கவனிங்க, எல்லாம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இவ்வளவு நீங்க இந்த இதை வாசிச்சோம். இது உபதேசத்துல இயேசுதான் அந்த தெய்வம், அவர் நம்முடைய பாவத்துக்காய் மறைத்தார் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அதுதான் முதலாவது டெஸ்ட். ஓகே, இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க பாருங்க, இதை இன்னொரு இடத்துல வாசிங்க. ஒன்று, இப்ப இதுல பல இடம் வாசிக்கப்படும். முதலாவது ஒரு சின்ன ஒரு விளக்கம் தர போறேன். உங்கள் அனைவருக்கு தேவை, எனக்கும் தேவை. 1 யோவான் இதிலேயே 5வது 1 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். இந்த வசனம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு, பிறப்பித்தவர் யாரு? தேவன். ஓகே, அவர்கள் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர். பிறப்பிக்கப்பட்டவங்க யாரு? நாங்க. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீங்க இயேசுவுல அன்பு கூறுகிறது உண்மையா இருந்தால் நீங்க யாருல அன்பு கூறுவீங்க? அன்பு கூறுவீங்க. சரி, இது இருக்கட்டும். நான் ஒரு விளக்கம் தர போறேன். ஓகே, இதை எடுங்க. இப்ப இதுல 1-2 வசனம் வாசிப்போம். 3வது அதிகாரத்தியா 2வது அதிகாரத்துல இல்ல 3வது அதிகாரத்திலையும் இல்ல. அப்ப எங்க வருவது? கடை வருது இது இல்ல வர இங்க 4 வருது. 4ல 19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்றேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம்.
நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறோம். சரி, இதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்பட இல்லையா? ஓகே, நீங்க சன்மார்க்க ஜீவம் செய்யறீங்க, அதே பேர் அதே தெரியும். நீங்க சன்மார்க்க ஜீவமா நல்லா சபைக்கு போறோம், சபைக்கு நல்லா இருக்கிறோம், சபைக்கு ஒரு பாஸ்டருக்கு தொந்தரவு இல்லை, ஓகே, அதை நான் சொல்ல. அதை வச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டமா இல்லையா நம்ம பார்க்க முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டமா இல்லையா இப்படி பார்க்கலாம்னு சொன்னா சொல்லுவேன். இப்போ உதாரணம் நான் சொல்றேன். எங்களோட வீட்டுல நல்லா கவனிக்க இல்லை. எங்களோட வீட்டுல 6 பிள்ளைகள். ஒருவன் எங்களோட அண்ணா அவர் 3 மாதம் எடுத்துட்டான். அப்போ எனக்கு அண்ணான்னு சொல்லி தெரியாது, தம்பின்னு சொல்றேன். எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. 4 செத்து போனாங்க. மீதி நாங்கள் 5 பேர் பிறந்தோம். 5 பேரும் நாங்கள் கேண்டீன் சொல்லி ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்தோம். சென்ட் ஆன்சி காலேஜில் ப்ரைவேட் ஸ்கூல். கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பிஸ்கட்டை வாங்கித்தா, சாக்லேட் வாங்கி தான் தரமாட்டாங்க. அது ஒரே ஒரு வழி இருந்தது. இப்போ சொல்கிறேன், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கோயக்கூடாது. சின்ன வயசில் நடந்தது இப்போ அதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. ஓகே, நாங்கள் ரட்சிக்கப்பட முதல் நடந்து தந்தவங்க. நாங்கள் 3 பேர் இருந்தோம். மூத்த அண்ணாவும் 2வது பெரிய குழப்படி குறைவு. நானும் 3வது மூத்த அண்ணாவும் தம்பியும் ரொம்ப குழப்படி என்ன, அம்மா இதை வச்சாலும் கலர் வச்சுருவாங்க. எது வச்சாலும் இனிப்பு வைக்க இல்லாது, காசு வைக்க இல்லாது, பூட்டி வச்சால் ஒழிய அது இருக்காது. அது மாதிரி இடையில கடையில் இருந்து கலர் தந்துடுவோம். நல்ல சூழல் புத்தகம் எடுத்துக்கணும். அந்த சூழல் இவ்வளவு புத்தகம், பெரிய புத்தகம். பிஸ்கட் அடிக்க போயிட்டு சூழல் புத்தகம் இப்படி வச்சுட்டு அப்படியே போய் கொண்டு அப்பா அடினா அடிப்பா. நான் சொன்னேன், இன்றைக்கு கத்தர் என்னை சிச்சிக்கிறார், எனக்கு ஒரே சிச்சதான். அன்றைக்கு அப்பா சிச்சுவா நாளே கிடையாது. ஏதாவது ஒரு குழப்பத்தான் கவனிக்க. இப்படியே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு வர நமக்கு விளங்கிட்டு செய்யக்கூடாது. அப்பா ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு கிளாக்காக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க. அப்பா அவங்களோட மானத்தை அவமானப்படுத்தக்கூடாது, பேரை கெடுக்கக்கூடாது. சின்ன வயசு நமக்கு தெரியாது. போக போக நம்ம ஒன்றா செய்யக்கூடாது, இவ்வளவு மதிப்பாக இவங்களை நம்ம கெடுக்கக்கூடாது. நானும் தம்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டோம். ஆனால் 3வதுன்னே தொடர்ச்சியாக அந்த பாவங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. கலவை எடுப்பான், குடிப்பான், சினிமாவுக்கு போவான், அது நான் சினிமாவுக்கு போவான், அது வேறு. ஆனால் குழப்படி சைக்கிள் கலவோட அப்படி பல பிரச்சனை இருந்தது. ஜெயிலுக்கு போய் வந்தான். ஜெயிலுக்குள்ளே போகல, என்ன சொல்றது, இந்த சிறுவர் சீர்திருத்த பாடசாலையா அதில் போய் வந்தான். அப்படி பல பிரச்சனை. ரொம்ப வீட்டை சரியாக கவலைப்பட்டா நமக்கு கோவம் தான். எங்களுக்கு கோவம், அப்பா எல்லாம் கோவம் தான். நல்லா கவனிங்க. என்ன நான் சொல்றேன், இந்த பாயிண்ட்டை பற்றி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட இல்லையாங்க. அண்ணா என்னதான் எங்களை கோவப்படுத்திருக்காங்க. இவ்வளவு காலம் எங்களுடைய அண்ணாட எங்களுடைய அம்மாவோட தங்கச்சி போயிட்டே நகையெல்லாம் கலவட்டுறேன். அப்புறம் நான் எங்களோட அப்பா கஷ்டம், ரொம்ப அப்பாவே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் திருப்பி கொடுத்ததப்பா. எங்களோட இளையமான வீட்டிலே போய் அதில் எங்களுக்கு பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் ஒருத்தர் ஆகிட்டோம். அது வேறு விஷயம். அப்படி ரொம்ப சரியாக எங்களோட மானத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் என்னதான் இருக்கட்டும், இப்படித்தான் அவமானப்படுத்திருக்கோம், என்னதான் எங்களை கோபப்படுத்திருக்கட்டும். ஆனால் அவன் மேலே யாராவது கையை வச்சா நான் பொறுத்து கொள்ளுவோமா? இல்லை கிறிஸ்துவ அவன் மேலே யாரும் கை வச்சா பொறுப்போமா? 4 பேரும் பொறுக்க மாட்டோம். அது என்ன நடக்கக்கூடாது. வீட்டடிக்க திட்டதா, நீ சனியா, நீ இப்படி பிறந்து கூடாது, நீ இங்கே வளரலாம் திட்டுவோம். அது வேற விஷயம். இந்த ரோட்டில் ஊழ அவனை கை வைக்கலாது வச்சா நம்ம 4 பேருமே அதுக்கு என்ன உயிர் கொடுத்தாலும் அவன் மேலே கையை வைக்க விட மாட்டோம். பாருங்க, இவ்வளவு கேவலமாக வாழ்ந்தான், இவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. கடைசியாக எங்கள் அப்பா தற்கொலை பண்ணது அவனான். எங்களோட அப்பா தற்கொலை பண்ணி 8 மாதம் அவன் தற்கொலை பண்ணான். எங்களோட வீட்டையே 2ஆ பிரித்தான். வீடே ஒரு சூனியமாக ஆகிறதுக்கு அவன் காரணமாக இருந்தான். ஆனால் அவங்க செத்த வீட்டில் கூட நான் சரியாக பிரச்சனைப்பட்டேன். செத்த வீட்டில் சனங்கள் காசு வந்துட்டு நான் சரியாக பிரச்சனைப்பட்டேன். அப்போ அம்மா வந்து ஆட்டு அம்மா உடனே சொல்றது, அது அவனோட அண்ணா, அவன் என்ன செய்வான், நீங்கள் ஒருத்தர் கேட்கக்கூடாது. அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட், இப்போ எனக்கு சப்போர்ட், அது தேவையில்லை, அவ்வளோ பிரச்சனை. ஆனால் நான் செத்த வீட்டிலே விடலை. அவன் செஞ்ச எங்கள் அப்பா சாப்பிட்டதாக வந்தான், பிரச்சனைப்பட்டதாக வந்தான். இல்லை, அந்த செத்த வீட்டில் கூட நான் இருந்துக்கிட்டேன். யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்ல, அதை நாங்கள் செய்வோம். நீங்கள் இப்படி பண்ணால் நான் அந்த காலத்தில் ரொம்ப முரட்டாட்டம். எந்த 70 வயசு ஆகுதுன்னு நான் பேசுவோம், போடா வெளியா நீ அப்படி கெட்ட பழக்கம் இல்லை. ஆனால் அதை நீதிக்கு தான் செய்வேன், நீதியாக பழக்கம், அது பழக்கம். 70 வயசு ஆகிட்ட பெரிய பிரச்சனை வர பார்த்தது. ஆனால் நான் சொன்னேன், செத்துக்கூட கைவை கூட வச்சா நடக்கிறது. அப்போ அம்மா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. அப்போ அதால் ஒன்றும் சொல்லலை, ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்க. நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கேவலப்படுத்தி, இவ்வளவு நம்ம நஷ்டப்படுத்தி, இவ்வளவு எங்களை அவமானப்படுத்தி, எங்களை பாவசாக கொண்டு எல்லாம் செஞ்ச போகிறோம். அவன் தற்கொலை பண்ணி செத்தான், அவன் தற்கொலை செத்தான். அப்போ எங்கள் வீட்டையே எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பெரிய காசு இது ஒன்றும் இல்லை, சரியான கஷ்டப்பட்டு போனாங்க. அப்படி கஷ்டப்பட்ட நிலையிலையும் நான் செத்த வீட்டிலையும் அவனை விட்டு கொடுக்கல. அது எங்களுக்கு அண்ணா நாங்கள் செய்வோம், செய்ய மாட்டோம். நீங்கள் ஒருத்தர் காக்கப்படாது, வாயை திறக்கப்படாது, எல்லாம் கேட்க வழியா சொந்த முந்தைய அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. இப்போ வழியாது அப்படிதான் நான் இல்லை, ரொம்ப கடுமையாக. ஏன் என்னையும் அவன் பாசத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவன் கேவலப்படுத்தோன்னா அவனை அடிப்பேன், அவன் அடிப்பேன், நம்ம ஒரே அடித்தான், பிடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, சபைக்குள்ள அந்த வசந்த வாசிங்க, இன்னைக்கு வாசிங்க, எல்லாம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட பாருங்க. ஒரு மாமிச பாசம் செய்யுமா இருந்தால் தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்னு. தேவனிடத்தில் அன்பு கூர்ணன் என்று ஒருவன் சொல்லி, இந்த 5 வாசிங்க, 5 உண்டு.
நல்லா கவனிங்க. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நீ இதைத்தான் அங்க சொல்லுது, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா இருந்தால். நமக்குள்ள பல பகை இருக்கலாம், நமக்குள்ள பல பிரச்சனை இருக்கலாம், நமக்குள்ள முரண்பாடுகள் வரலாம். ஆனா நான் கேட்கிறேன், நீ ஒருவர் அன்பு செலுத்துறீங்களா? இது இயற்கையா வரணும். இது செயற்கையா வரதுக்கு தேவையே இல்லை. எந்த அண்ணாவை நேசிக்கிறதுக்கு நீ சொல்ல தேவையில்லை, இந்த அண்ணாவை நேசினு, அது எந்த இதயத்துல இருக்கு. இந்திய கிழக்கு நடிச்சாலும் ஒரு பாசம் ஒன்று இருக்குது, அதை செத்து போனான்னு சொல்லி. இது நீங்க சொல்லி வந்ததில்லை, எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி வந்ததில்லை. இது பிறப்பினால் உண்டானது. ஏன்னா எங்களோட அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தபடினால உண்டானது. அப்ப இதை விட மேலான பிறப்பு தான் தெய்வத்தால் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க ஒருவர் பேசுறது இல்லை, ஒருவருக்கு ஒரு கை கொடுக்கறது இல்லை, ஒருவருக்கு போக விருப்பம் இல்லை. அதான் சொன்னேன், முதலாவது டெஸ்ட மட்டும் பார்க்காத. இயேசு தெய்வம், நான் அவரை பாவத்தை அறிக்கை பண்ணி இருக்கிறேன், நான் இயேசுவால பிறந்திருக்க சொன்னா வேத தெளிவா சொல்லுது, நீ பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுவாயா இருந்தால் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் நீ அன்பு கூறுவாய். நான் சொன்னேன், 100க்கு 100% நீ அன்பு கூறுவான்னு சொல்ல வரல. எத்தனை பேர் நாம எங்களோட இருக்கிற சகோதரத்தோட கதைக்க பழக நமக்கு சந்தோஷமா இருக்குது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு காணும் பிரதர், அவங்க எல்லாம் வேணான்னு சொல்றீங்க. இவங்களோட நான் நல்லா இருப்போம், ஆனா அவங்க வேணாம் பிரதர். எங்க இருந்து வந்தது பிரதர் இது? அதுக்குதான் சொன்னேன், வேதவசத்தை வாசி, இல்லையோ நீ தொலைஞ்சு போயிடுவ. வேதவசம் வாசிக்காட்டி நினைப்ப, நான் இயேசுல அன்பு கூறுறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இங்க வேத தெளிவா சொல்லுது. இப்ப பல வசனம் வாசிக்க போறோம். இதை நான் ஏன் சொன்னேன், நான் உதாரணத்துக்கு, என்னுடைய சகோதரர் என்ன செஞ்சாலும், எங்க அம்மா அப்பாவுக்கு அவன் பிறந்திருப்பானா இருந்தா என்னால அந்த பாசத்தை விட முடியாது. என்ன செஞ்சாலும் விட முடியாது. அடிக்கலாம், அவங்க பேசலாம், அவன் திருப்பி போய் ஒட்டிடும். கடைசி மட்டும் அது யோசிச்சு பாருங்க. வீட்டுல களவெடுத்து அவமானப்படுத்தி கடைசி அப்பாவை கொண்டு, அப்பா தற்கொலை காரணமா இருந்தா அவனையே என்னால செத்த வீட்டுல கூட பிடிக்க முடியல. என்னையும் அவனை செத்த வீட்டுல கூட அப்படி இப்படி நான் சொல்றேன். அப்ப தெய்வத்தால் பிறந்தன்னு சொல்றோமே, மறுபடி பிறந்தோம்னு சொல்றோமே, தெய்வத்தால தெய்வத்துடைய வித்தைகளுக்குள் இருக்குன்னு சொல்லுதே வேதம். அப்ப எப்படி நாம ஒருவரை ஒருவர் பகைப்போம், ஒருவரோட கதைக்காம இருப்போம், ஒருவருக்கு நாங்க பிரச்சனை சொல்லாம இருக்கோம், அவளை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகாம எப்படி இருக்க முடியும்? பிரச்சனை வரலாம், குழப்பங்கள் வரலாம், சில பேர் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க திருப்பி ஏதோ பிரச்சனை படுறோம், அதெல்லாம் சகஜம். அது எங்க அண்ணாக்கு எனக்கு இருக்கு இல்லையா, இது சகஜம். ஆனால் அது எப்படி அந்த பிரச்சனை நடந்த பிறகு எல்லாம் நான் ஒப்புரவான பிறகு இனி நான் போக மாட்டேன், இனி நான் கதைக்க மாட்டேன், இனி இந்த முகத்தையே நான் பார்க்க மாட்டேன், எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீ தேவனால் பிறந்தவனா? வேதம் அந்த மறுபடி பிறப்ப சொல்லுது, மேலிருந்து பிறந்தவனா சொல்லப்பட்டது. உண்மைப்படி ஒரிஜினல் மேலிருந்து பிறந்தவன். இப்ப நாங்க பூமியில பிறந்த முதல் இப்ப நாங்க தேவனுடைய ஆவியினால் மேலிருந்து நம்ம பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்படி நாம சகோதரத்துடைய ஐக்கியம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி அந்த ஒரு சகோதரத்தை குடிச்சு ஒரு அவதூறு பேச முடியும்? ஒரு சகோதரத்தை குறிச்சு இவர் எனக்கு தேவையில்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த வேதம் இப்ப நீ என்ன சொல்றேன்னு தெரியாது, வேதம் தெளிவா சொல்லுது. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இப்ப வாசிங்க அந்த 4ல தேவனிடத்தில் அன்பு கூறுன் என்ற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். முதலாவது யோவான் தான் 2வது அதிகாரம் 7-11 மட்டும் வாசிங்க. 7-11 மட்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் அல்லது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன்
இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். அவன் இன்னும் ரட்சிக்கப்படல. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் இப்ப 14 பசங்க எத்தனை 3ஆவதுல 11 இருந்து 3 1 யோவான் 3:11 இருந்து நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதிமுதற் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதர கிரியைகள் நீதி உணர்வுமாய் இருந்ததனால் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் என்னோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதென்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடப்போம். கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு அநேகர் நாம சொல்றோம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் நாங்கள் சொல்லுறோம், நாங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். மாம்சம் இந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாதவன் அவன் அந்தி கிறிஸ்து என்று நாங்கள் பார்க்கிறோம். அது உண்மைதான். ஆகவே நாங்கள் இதை பல தடவை பார்த்துருக்கிறோம். இது நான் திரும்ப சொல்லுவேன், இயேசு தான் அந்த யெகோவா தேவன். மாம்சம் இந்த இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து. ஆகவே இந்த இயேசுவை தேவன் என்னவாக்கினார்? கர்த்தரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே இது மிக முக்கிய சத்தியம். முதலாவது சத்தியம், மிக முக்கிய சத்தியம். இந்த சத்தியத்தில் நீங்க நிலைத்திருக்காவிட்டால் பின்னுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களால் செய்யவே முடியாது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாதவனுக்கு அந்த சகோதர சேவத்தை வர முடியாது. ரெண்டாவது நான் சொன்னேன், முதலாவது டெஸ்ட். நம்ம ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தோம், சகோதர சிநேகிதம். தேவனால நாங்க பிறந்திருந்தால், நாங்கள் தேவனில் அன்பு கூறு உண்மையா இருந்தால் தேவன் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவோம். 100% அன்பு கூறுவோம். எல்லாம் சரியா வந்துடும் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உங்களுக்குள் இருதயத்துக்குள்ளே நான் சொன்னது சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன். எங்களுடைய அண்ணா குறிச்சி அவர் எவ்வளவு பிள்ளை செய்திருந்தாலும், எவ்வளவு எங்களை போட்டு அவமானப்படுத்தி இருந்தாலும், எத்தனையோ லட்ச சொத்துக்களை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தாலும், அவன் மறிக்கும் போது எங்களோட அப்பாவை அவன் கொண்டிருந்தா கூட, அவனால் தான் அப்பா இறந்தது. ஆனால் அப்படி இருந்தா கூட அந்த சித்த வீட்டில் கூட நான் அவனை குறித்து ஒரு தீதான காரியத்தை பேசவோ அதை பற்றி யாராவது மூச்சு விடவோ நான் விடல. எங்களோட வீடு நாம செய்வோம், நீங்க கேட்டா ஒருத்தரிக்கப்படாதீங்க. எங்க அண்ணா பற்றி எந்த வார்த்தை சொன்னா நீங்க நிற்கக்கூடாது, வெளியில போவோம் சொன்னேன். அது சும்மா இல்லை, 70-80 வயசு போன ஆட்களுக்கும் நான் சொன்னேன், கதைக்கப்படாது, இந்த இடத்த கதைக்கப்படாது, போங்க வெளியால எல்லாருக்கும். அந்த அன்பு எங்களோட அம்மா அப்பாவுக்கு பிறந்த மகனா இருந்தபடினாலே, எனக்கு சகோதரனா இருந்தபடினாலே அந்த அன்பு என்னை நெருக்கியே உணிச்சு. அப்படியா இருந்தால் மறுபடி பிறக்கிற நாங்கள் மேலே இருந்து பிறப்பிக்கப்பட்டோம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைப்படி மேலே இருந்து பிறப்பிக்கப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது ஆவியினால் நாங்கள் பிறக்கப்பட்டோம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுக்கு பிதாவா இருக்கிறான், எல்லாரும் ஒரே பிதாவை தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நீ இன்னும் சகோதரனை பயத்தான் இருளே நடக்கிறாய், அல்லது நீ மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம சகோதரத்துல எந்த அளவுக்கு நம்ம 100% நான் சொல்லல பிரதர், அதை அப்படி எடுக்காதீங்க. ஆனா எந்த அளவுக்கு நாம எங்களை தாழ்த்தி சகோதரத்தோட நாங்கள் ஐக்கியமா இருக்க, ஒருவனமா இருக்க, எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து சகோதர சிநேகத்தை நாங்க வாங்கிக்கிறோம். நான் என்ன சொல்ல முடியும்? நான்
சாபுக்கு இருக்கும் போதும் பலர்மோல் இருக்கும் போதும் இங்க இருக்கும் போதும் எனக்கு சகோதர சிநேகம் மிக முக்கியம். பிரச்சனை வர செய்யும், உரசல் வர செய்யும், ஆனா யாரையும் நான் வெறுக்க முடியாது. எனக்கு நான் சொன்னேன், இங்க எங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், என்ன இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய விசுவாசிகளோட பழகுற அந்த இன்பம், அந்த சந்தோஷம் நமக்கு வேற ஆட்களோட வரவே வராது, எனக்கு வரவே வராது. அதை வச்சுக்கொண்டே நீ டெஸ்ட் பண்ணலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ ரட்சிக்கப்பட இல்லையா. இங்கதான் சகோதரம் இங்க விட்டு போன பிறகு எல்லாம் சொந்தமும் எல்லாம் அந்த இதுதான், சொந்தத்தோட பழகவே நான் சொல்லல. ஆனா எங்களுக்கு சகோதர சிநேகத்தை விட, சகோதரருக்கு அன்பை விட, சகோதரத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட இந்த உலக ஐக்கியம், இந்த உலக காரியங்களிலே உலகத்திலே இருக்கிற மக்களோடு நான் அதிகம் பழகும். அதை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சகோதர சிநேகம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பகையை நீங்க வளர்க்குறீங்க, எந்த அளவுக்கு அன்பை நீங்க வளர்க்குறீங்க. அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படவில்லையா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதை சரியாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ள தகப்பனே எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தகப்பனே, நாங்கள் இயேசுவே உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சகோதரனை நாங்கள் பகைக்காத படிக்கு ஆண்டவரே, பிரச்சனை வரும், அதை நாங்கள் சால்வ் பண்ணி அந்த சகோதர சிநேகத்தோடு வாழ, அப்படி வாழ்ந்தால் தான் நாங்கள் அடையாளம் ஆண்டவரை நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அடையாளம். அதனால் தான் சகோதரத்தால நாங்க சகோதர சிநேகத்தை வாழ்றதால ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் நம்முடைய சகோதர சிநேகிதம். தேவன் சொன்னார், நீங்க ஒருவரோடு அன்பு கூறுறதுனாலே மற்றவங்களை பார்த்து இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் தெய்வம்னு கண்டுகொள்வாங்க. அது எங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுற அளவுக்கு விட்டுக்கொடு. ஒருவரையும் பகைக்காத, ஒருவரையும் இலக்கணமா நினைக்காத, இழிவாய் பேசாத என உன்னுடைய சகோதரன் அவன். ஆகவே நீ மறுபடி பிறந்திருந்தால் அப்படி பேச உனக்கு துணிய வராது. துணிய வந்தாலும் இடக்கடை விழுந்தாலும் ரத்தத்தால கழுவி மீண்டும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே நீ வா. யாரோட ஐக்கியம் இல்லையோ எல்லாரோட ஐக்கியமா ஏழுமான அளவுக்கு இருக்கிறது. கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஒரு ஆமா சொல்லுவோமா?